ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். மை சைக்கோ கலர் ஹஸ்பண்ட் பார்ட் 10 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இந்த ஜங்குக்கு வந்து சும்மா இல்லாமல் வாயனோட காதையே பிடிச்சி கடிச்சிட்டு இருந்திருப்பான். அவன் கடிக்க கடிக்க அதை சவப்பாகுது, அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பான். வாயின் காண்டா இது கூட கடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்ருப்பா. அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 10. இங்கே பாரு ஜங்குக்கு, என்னை விட்டுரு, எனக்கு ரொம்ப வலிக்குது, டயர்டாக இருக்குது, என்னை விடு. ஏண்டி உன்னை விடுறதுக்கு அடி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெட்டிங் டே நைட்டு. நான் உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, என்னை இரிட்டேட் பண்ணாதன்னு, இரிட்டேட் பண்ணாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அங்கங்கே பிடிச்சி கடிக்க ரப் பண்ண அப்படியே கொஞ்சம் பாடியிலே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். இதில் அவளோட செஸ்ட்டை பிடிச்சி வர ப்ரெஸ் பண்ண அவளுக்கு வழியில் அப்படியே கத்துறா. இருந்தாலும் அவள் கத்துறது வந்து இவனுக்கு நல்லா இருக்குது. ஸோ மறுபடியும் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுறான். அவனும் கத்திட்டே ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுக்க ஜங்குக்கும் விழுந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே வானை கிஸ் பண்ணுறான். வாயனும் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறா. இதுக்கடுத்து தானே நான் மெயினாகவே பண்ண போகிறேன் அப்படின்னு ஹாம்பாட்டுக்கு மேக் அவுட் பண்ண வாயனுக்கா அவ்வளோதான், உயிரே போயிடுச்சு. அப்படியே அங்கே இருக்கிற பில்லோ அப்படியே இறுக்கமாக கையை வச்சு பிடிச்சிட்ருக்க. அவன் அந்த கையை எடுத்து விட்டு எதுக்கு அதை பிடிச்சிட்ருக்க, ஏன் இதை புரி அப்படின்னு அப்படியே ஜங்குக்கா ஹெவன் வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு வரான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷராக ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே வாயனை பார்த்து, இது வரைக்கும் எந்த பொண்ணும் எனக்கு கொடுக்காத ஒரு ஸ்பெஷல், இந்த இன்டிமேட்டாக இருக்கிறதுல கூட ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் நீ எனக்கு கொடுத்துருக்கடி. எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் இதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நேரம் போனதே தெரில. இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, இந்த 5 மணி நேரம் வெறும் 5 நிமிஷம் தானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நீ எனக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்க. செம்ம தெரியுமா, எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா அப்படின்னு அவன் அவ்வளோ எக்ஸைட் ஆகி சொல்கிறான். ஆனால் அவன் எனக்கு என் வாழ்க்கையே நாசமாக போச்சு போடா அப்படின்னு தான் இருக்குது. அவள் பாட்டுக்கு அப்படியே திரும்பி படுத்துக்கிட்டா. ஜங்குக்கும் கொழுப்பு பிடிச்சப்ப அப்படின்னு அவள் திரும்பி படுத்திருக்கா. இருந்தாலும் அவளை திருப்பி கட்டி பிடிச்சி தான் அவனும் தூங்குறான். அப்படியே ஒரு வழியாக 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் ஆகுது. ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு கண்ணை முழிச்சு அப்படியே எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா வாய் நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்ன இவ காலங்காத்தால புருஷன் நான் எழுந்திரிச்சிட்டேன் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு அவளை எப்படி எழுப்பிடுறானா, இந்த ஜில்லுன்னு தண்ணி இருக்கும், அதில் நல்லா துணியை நினச்சி வச்சு அவளோட கன்னத்தில் வைக்க அந்த குளிர் தாங்க முடியாமல் அவன் கண்ணு இப்படி முழிச்சு பார்க்குறாளா. அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு சரியான சைக்கோ, என்ன பண்ணுறீங்க, நான் எந்திரிச்சிட்டேன்ல நீ எந்தி. ஏன் ஏன் நான் எந்திக்கணும், ஏன்னா எனக்கு போர் அடிக்குதுல்ல, நீ முழிச்சிட்டு இருந்தா அவங்க கூட விளையாடலாம்ல. என்ன விளையாட போகிறீங்க, நேற்று நைட்டு விளையாண்டமே அதை விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு மறுபடியும் போர்வை இழுத்து மூட வாயனுக்கா அவனை தள்ளி விட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே படுத்திருக்கேன், எனக்கு கை வேற கட்டியிருக்கா. அப்படியே அழுக ஆரம்பிக்க சங்கு கடுப்பாயிடுச்சு. எதுக்கு தான் அழுதுகிட்டே இருக்காளோ அப்படின்னு கையில் இருக்க கட்டெல்லாம் ஊற்றுட்டு சும்மா சும்மா நோய் நோயின்னு அழுகாத அப்படின்னு அங்கேருந்து எஞ்சி கீழே போயிட்டான். கீழே போய் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வேலை பார்க்குறவங்க தான் கேட்குறாங்க, சார் மேடம் அவளா ரூமில் கிடப்பா, அவளால் எப்படி எந்திரிச்சு நடக்க முடியாது, நீங்களே அவளை ரெஸ்ட் ரூமில் விட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்ருங்க அப்படின்னு வேலைக்காரங்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். அவங்களும் போய் சொன்ன மாதிரி வாயினுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஆனால் வாயினா ரூமை விட்டு கீழே வரவே மாட்டேன்னு ரூம்குள்ளேயே உட்காந்துருக்க வேலைக்காரங்கிட்ட அவனு சொல்கிறான், போய் சாப்பாடெலாம் கொடுத்துருங்க, அவள் ரொம்ப அடம்பிடிப்பா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவா, இருந்தாலும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட இங்கே வேலைக்காரங்களும் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து, ஆமாம் சாப்பிடுங்கம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம் எடுத்துகிட்டு போங்க, அம்மா நீங்கள் சாப்பிட்லன்னா சார் திட்டுவாரும்மா, ப்ளீஸ்மா எங்களுக்காண்டியாவது சாப்பிடுங்கம்மா, இப்படி சாப்பிடாம இருந்தால் உடம்பு என்னத்துக்காகிறது, பார்க்குறதுக்கே நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, உங்கள் நிலமை எங்களுக்கு புரியுது, ப்ளீஸ் சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொன்னேன், இங்கேருந்து போகிறீங்களா இல்லையா, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இரிட்டேட் ஆகுது, யாரும் என் கண்முறை நிற்காதீங்க, இங்கேருந்து போங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி திட்டுது, என்ன பண்ணுறதா தான் போக சொல்லிட்டாங்களே அப்படின்னு எல்லோரும் வெளில வந்துட்டாங்க. ஏன்னா வாயின் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறா, சாப்பிடவும் மாட்டேங்கிறா. ஸோ அதனால் யாருமே எதுவும் பண்ண முடியாமல் அது நிற்கப்போம். ஜங்கு கிட்டே கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா ஜங்குக்கு ஃபோன் எடுக்கல. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கானா, கிளப்பாக சுற்றிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு கையெல்லாம் அரிக்குது போல், கொலை பண்ணணுன்னு தோணுது போல், சைக்கோத்தனை வெளில வருது போல். அதனால் அவன் பாட்டுக்கு கிளப்பில் உட்காந்து எல்லா பொண்ணுங்களையும் காலங்காத்தாலேயே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க. அதாவது ஒரு காலையில் 10 மணி இருக்கும், கிளப்பில் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காதுல்ல. ஸோ அதனால் எல்லாரையும் உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கா. ஜிம்முன்னு தான் கால் பண்ணி, என்னடா கிளப்லையா இருக்க, ஆமாண்டா எப்பட்றா கரெக்டாக கண்டுபிடிச்ச, என்ன நீ நேரத்துக்கு எங்கே இருப்பேன்னு தெரியாதா என்ன, பிஸ்னஸில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் தான் பாரு, கொலையெல்லாம் நைட்டு பார்த்துக்கலாம், டே நைட்டு என் பொண்டாட்டி கூட ஜாலியாக இருக்கணும்டா, அதனால் எனக்கு கொலை பண்ணுறதுக்கு பகல் தான்டா டைம் இருக்குது, சுத்தம். அப்போ பிஸ்னஸ் யார் பார்க்குறது,
அது நீ பார்த்துக்கோ மச்சான், அதான் நீ இருக்கீல, அதுக்கு தானே உன்னை வச்சுருக்கேன், பார்த்துக்கோ. நல்லதுடா, உங்கள் அண்ணன்கிட்ட கணக்கு வழக்கெல்லாம் எவன் சொல்கிறது? அதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது, ஒழுங்கா வா. டேய் நானே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு தான்டா வந்திருக்கேன். ஏன்டா இப்போ நைட்டு ஒழுங்கா சம்பவம் பண்ணலையா? அதெல்லாம் நல்லா தான் பண்ணேன். இருந்தாலும் அவள் அழுதுகிட்டே இருக்கா, எனக்கு இரிட்டேட் ஆகுது, கோவம் வருது. அவளை அடிக்க முடியல, அதான். அவளுக்கு பதிலாக ஒரு பொண்ணு அடிக்கலாம்னு சொல்லி ஒரு பொண்ணை தான் தேடிட்டு இருக்கேன். நீ பொண்ணு தானே தேடுற, ரொம்ப நாளாக என் பின்னாடி ஒரு சைக்கோ சுற்றிட்டு இருக்கு, அதை வேணால் பிடிச்சி தரேன் நீ வா அப்படின்னு சொல்லும்போது அவனும் சிரிச்சிட்டே வந்துட்டா போச்சு அப்படின்னு அவனும் நேரம் ஆஃபீஸ்க்கு வரான். பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது தான் தேங்க வரான் வந்து, என்ன புது மாப்பிள்ள ஆஃபீஸ்க்கெலாம் வந்திருக்கீங்க? நான் நினச்சா வரமாட்டீங்க, ஒரு வாரம் அப்படியே ஒய்ஃபோட ஹனிமூன்லாம் கொண்டாடுவீங்கன்னு. ஆமாண்டா, நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது, ஹனிமூன் ஒன்று இருக்குல்ல, போகணும்ல. என்னடா இவன் எப்படி இருக்கான், நான் சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகமே வருதுன்னு சொல்கிறான். எனக்கு தான் தெரியும்லடா, அவன் அப்படி தானே, விட்டுத்தள்ளு. சரி மச்சான், ஹனிமூன் எங்கடா போக? நானடா போகிறேன், என்கிட்ட கேட்குற? உன் பொண்டாட்டிக்கு எங்கே போக பிடிச்சிருக்கோ அங்கே கூட்டு போ. என் பொண்டாட்டிக்கா? என் பொண்டாட்டிக்கு நான் எங்கே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்னா அங்கே தான் அவளும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வருவாள். தெரியும் தெரியும் உங்கள் கெமிஸ்ட்ரி எப்படின்னு, என்கிட்டே நடிக்காத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அவனும். சரி சரி, ஏதாவது ஒரு ஊருக்கு டிக்கெட் போடு, பேசாமல் ஜேஜு ஐலாண்டுக்கு ஒரு டிக்கெட்டை போடு, கூட்டு போயிட்டு வரேன். சரி அப்படின்னு அவனும் டிக்கெட் போட போயிட்டான். எங்கே ஜிம்முனும் சொல்கிறான், சரிடா வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது வேலை பார்த்துட்டே இருக்கும்போது தான் டக்குன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. அதாவது லஞ்ச் டைம் ஆயிடுச்சா, ஒயின் சாப்பிட்டாதா இல்லையான்னு தெரியலையே. அதெல்லாம் சாப்பிட்ருப்பா, சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டே நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ்லேருந்து கீழே வரும்போது ஒரு கேண்டீன் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அங்கே 2 எம்ப்ளாயிஸ் யாரோ லவ் பண்ணுறாங்க போல். அங்கே அவங்க அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க, அதை பார்க்கும்போது அவனுக்கு நேற்று நைட் அவன் வானை கிஸ் பண்ணது, வான் கூட வந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அதை நினச்சி அவனே சிரிச்சிட்டு, இப்போ நான் எதுக்கு அதை நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன், தப்பு தப்பு தப்பு, இப்போல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, இப்போல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, ஈவினிங் டைம் வேறு ஆயிடுச்சு, இப்போல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கொலை பண்ணுவோம் அப்படின்னு ஜிம்முன்கிட்ட போய், நீ ஏதோ ஒரு பொண்ணை சொன்னியே, என்ன பொண்ணு? அவளா, இந்தா இதுதான் அவளோட ஃபுல் ஹிஸ்ட்ரி. நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு ஒன்று 25 வயசு 28 வயசு கிடையாது, அவளுக்கு 32 வயசு. அது மட்டும் இல்லாமல் அவள் நிறைய ஆம்பளைங்களை லவ் பண்ணுவா, லவ் பண்ணுற மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி போவா. அவங்க அசந்த நேரமாக பார்த்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் காசு கொடு அப்படின்னு காசை பிடிங்கிட்டு போகிறது. அவளால் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை நாசமாயிருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவள் ரொம்ப நல்ல பொண்ணு கிடையாது, பக்கா ஃப்ராடு. எனக்கு இந்த பக்கா ஃப்ராடு தானே வேணும். இந்த மாதிரி பொண்ணுங்களை அப்படியே சாகடிக்கும் போது நல்ல ஃபீல் கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணை சாகடிச்சுமே, அந்த மாதிரி. சரி அவளை எப்படி தூக்குறது நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோ டீட்டெயில்ஸை கூட அப்படின்னு சொல்லதும் ஜிம்முனும் அழகாக ஃபைல் பண்ணி இந்தாப்பா அவள் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கையில் கொடுத்துட்டான். ஜங்குக்கும் அந்த ஃபைலை வாங்கி அப்படியே காரில் போயிட்டுருக்கான். அவனுக்கு காரில் ஒரு லவ் சாங் அப்படியே ப்ளே பண்ணும்போது அப்படியே வாயின் கூட இருந்த அந்த தாட்ஸு, வாயின் வந்து இவன் ஒரு வாட்டி பண்ணும்போதெல்லாம் அப்படியே கோவப்பட்டு ஏன் இப்படி பண்ணுறப்போ அப்படின்லாம் சொல்லியிருப்பாள்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. அவனை அறியாமல் சிரிச்சிட்டே, என்ன அவள் ஞாபகம் ரொம்ப அதிகமாக வருதே அப்படின்னு நேராக வீட்டுக்கு தான் வரான். ஆக்சுவலாக எல்லோரும் வேலை முடிச்சு போகிற டைம் டின்னரே செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போது ஜங்குக்கு வரதை பார்த்ததும், சார் அது நாங்கள் கிளம்பலாமா? உங்கள் வேலை முடிஞ்சிருச்சே, நீங்கள் 6:30க்கு கிளம்பிடலாமே, ஏன்னா 7 மணி வரைக்கும் இருக்கீங்க. இல்லை சார் நீங்கள் வருவீங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? என்ன சொல்லணும்? சேலரி ஏதாவது இன்க்ரிமெண்ட் வேணுமா, இல்லை ஏதாவது போனஸ் வேணுமா? இல்லை சார் அது என்ன வந்து போய் எடுத்துகிட்ருக்கீங்க, டக்குன்னு சொல்லுங்கள். அது மேடம் காலையிலேருந்து ஒரு வாய் கூட சாப்பிடல, ஏன் தண்ணி கூட குடிக்கல, ஜூஸும் கொடுத்து பார்த்தாச்சு, காஃபி கொடுத்து பார்த்தாச்சு, பால் கூட கொடுத்து பார்த்தாச்சு, ஒன்றுமே மேடம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எவ்வளவோ கம்பல் பண்ணோம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு, ஆனாலும் அவங்க கேட்கவே இல்லை. வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதில் நாங்கள் வேறு உங்களுக்கு கால் ட்ரை பண்ணோம், பட் உங்களை எங்களால் ரீச் பண்ண முடியல. ஸோ மேடம் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல அப்படின்னு சொன்னதும் ஜங்கு கோவம் வருது. இவளை நம்பி சாப்பிடுன்னு சொல்லிட்டு போனால் சாப்பிடாமலாம் இருக்கா அப்படின்னு அவ்வளோ கோவத்துலேயே அவங்க எல்லாரையும் பார்த்து, சரி நான் பார்த்துக்கிறேன், எல்லோரும் வெளில போங்க. ஓகே சார் அப்படின்னு அவங்க எல்லோரும் வெளில போயிட்டாங்க. இவன் ஒரு ஃபைலை தேடி வச்சுருப்பான் இல்லையா, அந்த பொண்ணோட ஃபைலு, அவளோட பேர் வந்து சிசிலி. ஸோ சிசிலியோட ஃபைலை தூக்கி போட்டுட்டு நேராக ரூமுக்கு தான் வரான். ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல, இதில் இந்த பையன் வேறு நேற்று நைட்டு பண்ண அட்ராசிட்டி, அதில் வேறு ஒரு மாதிரி கேராகி போய் உட்காந்துருக்க. ஜங்குக் நேராக உள்ளே வரான்.
பெரிய கம்பு எடுத்து தான் வரான். அந்த கம்ப பார்த்ததும் வாயன் அப்படியே பயந்துட்டே, "எ என்னது இது? என்னது இது? ஏன்? உன் கண்ணு தெரியல என்ன? கம்பு. எதுக்கு? எதுக்கு? எதுக்கா? உன்னை அடிக்கிறதுக்கு தான். அடிச்சு இந்த கம்பு உடையிற வரைக்கும் உன்னை அடிச்சு வெளுக்கிறதுக்கு தான்." நான் என்ன பண்ணேன்? என்ன அடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கம்பை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? காலையிலேருந்து ஏன் சாப்பிடல? எதுக்கு சாப்பிடல? அது அது பசிக்கல. எனக்கு வேண்டாம் தோணுச்சு. அதான் சாப்பிடல. வேண்டான்னு தோணா சாப்பிடாம இருப்பியா? காலையிலேருந்து பாவம் அவங்க எல்லாரும் உன்னை சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சிட்டு தானே இருந்தாங்க. ஏன் சாப்பிட வேண்டியதானே? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? எதுக்கு என்னை போட்டு கடுப்பு கலப்புற? உன்னெல்லாம் அடிச்சு வெளுக்கணும். அதுக்கடுத்து நீ மட்டும் சாப்பிடல, இல்லை நான் சொல்கிற பேச்சு கேட்கலன்னு வச்சுக்கோயேன், இந்த கம்பை வச்சு அடிப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுறதுக்காண்டி தான் அந்த கம்பை எடுத்து வச்சுருப்பான். அடிக்கிறதுக்காண்டி இட்டு வந்திருக்க மாட்டான். அது வாயின்னு பார்த்துட்டு, ஏன் நீங்கள் சொல்கிறதா நான் கேட்கணுமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு எங்கேயோ கிளம்பி தான் உட்காந்துருக்கா. அவனும் எங்கே நீ போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் வேலைக்கு போகிறேன். ஓ, அந்த கிளப்புக்கு போறியா? ஆமாம், அங்கே தான் போகிறேன். ஏன் நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கணுமா? ஆமாம், சொல்லிட்டு தான் இருக்கணும். இதானே கேள்வி. நீ சொல்ல தான் செய்யணும். அதான் உன் கடமை. இல்லை, என்னால் முடியாது. நான் போகிறேன். எங்கே போகிற? அதான் சொன்னனே, நான் கிளப்புக்கு வேலைக்கு போகிறேன். இங்கே பாரு வயன், நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். திரும்ப திரும்ப என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. கடுப்பு கலப்பாத. இந்த கம்பு உடையிற ஆளுக்கு அடிச்சிடும் பார்த்துக்கோ. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இவானா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் அவளுக்கு. அவள் பாட்டுக்கு ஸ்டெப்ஸ் வந்து இறங்கி போகலான்னு பார்க்க, இந்த ஜங்குக்கா ஒரு கட்டத்தில் கோவம் அதிகமாகிடுச்சு. அப்படியே கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து கீழே அப்படியே தள்ளி விட்டுட்டு, சொல்கிறேன்ல கேளுன்னு, கேட்க மாட்டியா? நான் பிடிச்சது தான் அட்டோன்னு சொல்லி அடம் பிடிப்பேன் என்ன? நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? விடுங்க, நான் போகணும். இங்கே பாருவாயன், திரும்பவும் சொல்கிறேன், என்னை கோவப்படுத்தாத. இப்படி கோவப்படுத்துன்னு வச்சுக்கோயேன், எந்தளவுக்கு நான் உக்கிரமாக மாறுவேன்னு எனக்கே தெரியாது. பேசாமல் போயிரு. இல்லை, முடியாது. நான் போகணும். நான் வேலைக்கு போகணும். நான் போகணும். அப்படின்னா தான் என் தங்கச்சி படிக்க வைக்க முடியும். ஆச்சா உச்சான்றா. அவன் சொல்லிகிட்டே இருந்திருப்பான். அவன் கேட்காம பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியே கன்னத்துலேயே பலான்னு அரைஞ்சிட்டு, சொல்லிட்டே இருக்கேன் கேட்க மாட்டியா என்ன? இதோ பெரிய திமிரு பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஒரு அளவுக்கு தான் எல்லாம். அளவு மீறி போச்சுன்னு வச்சுக்கோயேன், நல்லா இருக்காது. சொல்லிட்டேன். உள்ளே போ, ரூம்குள்ளே போ. இப்போ எதுக்கு நடிச்சிங்க? யார்கிட்ட அடிச்சிங்க? நான் உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீங்கள் நடிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற தப்பில் நான் பார்த்துட்டு சும்மா தானே இருக்கேன். அப்புறம் எதுக்கு என் லைஃப்குள்ளே இன்டர்ஃபியூ ஆகிறீங்க? இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காம தான் நடந்தது. எல்லாமே எனக்கு பிடிக்காம தான் நடக்குது. என் இஷ்டத்துக்கு இருக்க விட மாட்டேங்கிறீங்க. நான் என்ன தான் பண்ணணும்? நான் செத்துடணுமா உங்களுக்கு? நான் செத்துடணுமா? இருங்க, எப்பவுமே சாகுறேன் அப்படின்னு பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு அப்படியே நேராக கத்தி எடுத்துகிட்டு கையை அறுத்துக்கலான்னு போகிறா. சக்குக்கு கத்தி பிடிக்கிறான். கத்தி விட்றிலாம் நானே உனக்கு குத்தி சாகடிச்சிடும் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறான். ஆனாலும் நான் செத்தே ஆவேன் அப்படின்னு கையை அறுத்துக்கலான்னு போகிறதுக்குள்ளே கரெக்டாக நரம்பில் கட் ஆகலை. ஆனால் நரம்புக்கு கீழே அவளுக்கு கட் ஆயிடுச்சு. அப்படியே பிளட் அப்படியே லாஸ் ஆகுதா. ஒரு மாதிரி அதிர்ச்சியில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சங்குக்கும் பார்த்துட்டு, ஐயோ எதுக்கு தான் ஜீவனை அறுக்கிறாளோ, எனக்கு வர கோவத்துக்கு இவளே கொண்டு போட்டுடலாம் போல, அவ்வளோ தூரம் கோவம் வருது அப்படின்னு நேராக அவளை தூக்கி பெட்டில் போய் போட்டு அவனே உட்காந்து மெடிசன் எல்லாம் போடுறான். ஏன்னா அவனும் ஒரு சைக்காலஜிஸ்ட் தான், அவனும் ஒரு டாக்டர் தானே, அவனுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். அவன் பண்ணுற அந்த பிஸ்னஸ் வந்து ஜிம்முன் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டி தான் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறான். மற்றபடி அவனோட மெயின் டார்கெட்டே டாக்டர் தானே. ஸோ அதனால் அவனுக்கே எல்லா ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ண தெரியும். அவனே எல்லாத்தையும் பண்ணுறான். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவளோட பாடி செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சத்தில் மயக்க தெளிஞ்சிரும், நம்மளே சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவ்வளோ ஒரு 10 நிமிஷத்துல மயக்க தெளிஞ்சு பார்க்குறா. ஜங்குக்கு எதுக்கு இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ கோவம் வருது. இப்போ என்ன அதான், நான் சாகலையா? என்னை காப்பாற்றிட்டியா? எதுக்கு நான் காப்பாற்றினேன்? சாகட்டும்னு விட வேண்டிய தானே? ஏய், இப்போ எதுக்கு ஓவர் ட்ராமாட்டிக்காக பேசிகிட்டு இருக்க? என்ன ஷூட்டிங் எடுக்கிறாங்க, ஹீரோயின் ரோல் பண்ணுறியா என்ன? ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. அந்த சீன்லாம் இங்கே கிடையாது பார்த்துக்கோ. நான்லாம் நீ இவ்வளோ தூரம் அழுகிறிய, உடம்பு சரியில்லாமல் இருக்கே, சாப்பிடாம இருக்கேன்னு சிம்பத்தியெல்லாம் காட்ட மாட்டேன். கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அடி
பிச்சு எடுத்துருவேன். புரியுதா? நீ நீ இப்படி பேசுனா நான் பயந்துருவேனா? ஆக்சுவலா அவளுக்கு பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அத காட்டிக்காம, எப்படி ஏதோ தைரியமா இருக்கிற மாரியே காட்டிட்டு இருக்க. ஜங்குக்கா பார்த்துட்டு, "நீ என்னமோ பண்ணிக்கோ. இந்தா சாப்பிடு. இந்தா சாப்பிடு" அப்படின்னு கைய வாய் வரைக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டான். இவ வேணும்னே தட்டி விடல. வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு மூஞ்சி திருப்பிட்டு தட்டி விட்டுருந்துருப்பா. தெரியாம தான் கைப்பட்டு அது கீழ விழுந்திருக்கும் சாப்பாடு. அவ்வளோதான். ஜங்குக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியே அந்த கம்ப எடுத்து, "யார கேட்டு சாப்பாடு கீழ தள்ளி விட்ட? ஆ? பாவமே பாடி வீக்கா இருக்கே. அதனால சாப்பாடு எடுத்துட்டு வந்தா, அப்புறம் இவ்வளோட்ட சீன் போட்டுட்டு இருக்க? ஆ? சாப்பாடு வேணான்னு கீழலாம் தட்டி விட்ற? இதோட மதிப்பு தெரியுமா? ஆ? இதுக்காண்டி எவ்வளோ எல்லாரும் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இது இல்லாம எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? ஏன் ஒரு காலத்தில் நீ இதுக்காண்டி கஷ்டப்பட்டவ தானே? இப்போ ஏதோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே வசதி வாய்ப்பெலாம் இருக்கணுன்னே திமிரு பிடிச்சி ஆடுறியா? ஆ? இல்லை, நான் வேணும்னு பண்ணல. நீ கம்பு கீழே போட்டு எனக்கு பயமாக இருக்கு. முடியாது. ஒரே அந்த ஸ்கூல் பசங்க அடிக்கிற மாதிரி அடிக்கணும் அப்படின்னு காலையே கம்பு வச்சு 2 அடி அடிச்சிட்டான். செம்மையாக அந்த இடத்துல காயம்பட்டு வீங்கிடுச்சு. வான் கீழே விழுந்து கத்தி அழுகிறா. இல்லை இல்லை விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது முதுகுலி 2 அடி அடிக்கிறான். வானுக்கு அதுவும் வலிக்குது. அப்படியே கத்திட்டே, இல்லை ஜங்கு விட்டுரு ஜங்கு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், விட்டுரு விட்டுரு. என்ன இப்போ பயமாக இருக்கா? இப்போ சொன்ன பேச்சு கேட்பியா? ஆ? 2 அடி அடித்தாதான் என் பேச்சு கேட்குறதுண்ணே. பயமாக இருக்கா? இப்போ சொல்லு. இப்போ பயமாக இருக்குல்ல? சொல்லுடி. பயமாக இருக்குல்ல? என்னை பார்த்தா பயமாக இருக்குல்ல? சொல்லு. ஆமாம், பயமாக இருக்கு. அடிக்காத, வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் அடிக்காத, பயமாக இருக்கு எனக்கு. அப்போது அடித்தாதான் என் பேச்சை கேட்பேன். ஆ? அதான் சொல்லுவாங்களே, அடிக்காத பிள்ளை என்றைக்கும் திருந்தாதுன்னு. அதே மாதிரி தான் என்னையும். அடித்தாதான் என் பேச்சை கேட்பானா? இரு இன்னொரு 4 அடி சேர்த்து போடுறேன் அப்படின்னு மறுபடியும் அடிக்க தான் வரான். வாயின் அப்படியே கண்ணை மூடிட்டு ஓன்னு அழுகிறா. அவள் அழுகிறத பார்த்ததுக்கப்புறம் தான் சரி இதுக்கு அடுத்து என்னத்தை அடிச்சிட்டுன்னு கம்பை அவன் முன்னாடி கீழே போட்டுட்டு, ஒழுங்கா இன்றைக்கி எனக்கு நைட்டு வேலை இருக்குது, வர முடியாது, மூடிக்கிட்டு இந்த சாப்பாடெலாம் எடுத்து நீயே க்ளீன் பண்ணி வைக்கிற. அப்படி மட்டும் நான் காலைல பார்க்கும்போது ஒன்றும் க்ளீனாக இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்த பவுல் எடுத்து உன் தலைமலையே போட்டுரும் பார்த்துக்கோ. ஒழுங்காக இருக்க கற்றுக்கோ. புரியுதா? இப்போ தூங்கு, காலைல க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்னு அவன் அங்கேருந்து வெளில வந்துட்டான். அவன் போனதுக்கப்புறம் வயனா வாழ்க்கையை நினச்சி அசிங்கமாக ஃபீல் பண்ணுறா. அப்படியே உட்காந்து அழுகிறா. அவளால் எப்படி அவளோட துக்கத்தை சொல்லன்னு வேற தெரில. ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆகி பெட்லேயும் படுக்காமல் பெட்டு கீழே அப்படியே சொல்ல மாதிரி படுத்து கிடக்குறா. ஏன்னா அவனுக்கு தான் கால் அடிபட்டிருக்கலாம், ஒரு மாதிரி வீங்குது போல், நடக்க முடியல. ஸோ அதனால் அப்படியே உளுந்து கிடக்குறா. ஸோ இதோட பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை, சீ லேட்டர், பாய்.